சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலை நேர்ச்சை திருத்தல மாதா ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆதரவற்ற முதியவர்களோடு இணைந்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடி சிறப்பிக்கிறார். இது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலை நேர்ச்சை திருத்தல மாதா ஆலய வளாகத்திற்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார். அங்கு அமைந்துள்ள கருணை இல்லத்தில் ஆதரவற்ற முதியவர்களோடு இணைந்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவினை கொண்டாட இருக்கிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கருணையே வடிவான கர்த்தராகிய இயேசுபிரான் அவதரித்த திருநாளை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் கொண்டாடி மகிழ்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிறிஸ்தவ பெருமக்களோடும் கழக தொண்டர்களோடும் கிறிஸ்துமஸ் விழாவினை சிறப்புடன் கொண்டாடினார்கள். அதே போன்று இந்த ஆண்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலை நேர்ச்சை திருத்தல மாதா ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள குழந்தை இயேசு குடில் முன்பாக நடைபெறவுள்ள கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தற்போது அப்பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி, அன்பு கொள்ளாதவன் கடவுளை அறியாதவன் என கூறி அன்பை அகிலத்தில் விதைத்த இயேசுபிரான் அவதரித்த புனித நாளாம் கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடுவதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலையில் இருக்கக்கூடிய நேர்ச்சை திருத்தல மாதா ஆலய வளாகத்தில் அமைந்திருக்கிற கருணை இல்லத்திற்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. கொஞ்சம் முன்னாடி அப்படியே ஒவ்வொரு ஆண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிறிஸ்தவ பெருமக்களோடும் கழக தொண்டர்களோடும் கிறிஸ்துமஸ் விழாவினை சிறப்புடன் கொண்டாடினார்கள். அதே போன்று அம்மா வழியில் இந்த ஆண்டும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது கீழ்ப்பாக்கம் ஹால் சாலையில் இருக்கக்கூடிய நேர்ச்சை திருத்தல மாதா ஆலய வளாகத்தில் அமைந்திருக்கும் கருணை இல்லத்திற்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுவதற்காக. அவருக்கு கிறிஸ்தவ பேராயர்கள், ஆயர்கள், போதகர்கள், கிறிஸ்தவ பெருமக்கள், ஆதரவற்ற முதியவர்கள், கழக நிர்வாகிகள் என அனைவரும் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலை நேர்ச்சை திருத்தல மாதா ஆலய வளாகத்தில் அமைந்திருக்கும் கருணை இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள குழந்தை இயேசு குடில் முன்பாக தற்போது கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்று வருகிறது. எங்கள் அன்பான உம்முடைய பிறப்பு தின விழாவை கொண்டாடும் வகையிலே இதோ இந்த நாளிலே உம்முடைய அன்பு இல்லமா இந்த மத்தியுகமில் காலடி எடுத்து வைத்திருக்கும் சின்னம்மா என்று அழைக்கப்படக்கூடிய எங்கள் சகோதரி திருமதி சசிகலா அவர்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இதோ உம்மை முழுவதுமாக ஏற்று அவரது கோட்டை அரணாக அவர் இந்நாள் வரை எத்தனையோ ஏழை பிள்ளைகளுடைய வாழ்விலே செயல்பட்டு வருவதற்காக நன்றி கூறுகின்றோம். அவரது நல்ல உள்ளம், உயர்ந்த குணம் இவைகளையெல்லாம் தாராள மனதையும் பார்க்கும் நீர் இந்த மகளுடைய எந்தெந்த கருத்துக்கள் இவர் ஏற்கின்றார்களோ, குணமாக கேட்கின்றார்களோ இவர் நிறைவேற்றி மென்மேலுமாக இவரது சேவை செழிக்க எண்ணற்ற மக்கள் நலம் பெற்று வாழ்விலே வளம் பெற உதவிடும்படியாகவும் இவர் உற்றார் உறவினர் இவர்களோடு கூட இணைந்து செயல்படும் அனைவரையுமே ஆசீர்வதித்து இவருடைய நினைக்கும் கருத்திலே மென்மேலுமாக துணை நின்று செயல்பட்டு வெற்றி தர வேண்டுமாய் அன்போடு மன்றாடி நன்றி கூறுகின்றோம். ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பிரகாரமாக பயப்படாதிருங்கள், சகல ஜனங்களுக்கும்
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தூதர்கள் சொன்னது போலவே இந்த நாளிலும் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி அனைவருக்கும் அறிவிப்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு தகப்பனை ஒவ்வொருவரும் அப்பா இந்த இனிமையான கேட்க தகப்பனை இனிமையான கேட்க அப்பா ஒவ்வொருவரும் எப்படி சுவைக்கிறார்களோ அதை போல இனிவரும் நாட்களிலே ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிக்க உதவி செய்யுங்க. விசேஷித்த வண்ணமாக சாலமோன் ஞானி சொன்னது போலவே ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அன்பு அம்மா அவர்கள் நினைத்திருக்கிற அந்த காரியங்களை இந்த நாளிலே நீ ஜெயத்தை தாருங்க, உயர்வை தாருங்க, மேன்மைப்படுத்துங்க. சீக்கிரத்தில் தலைமை கழகத்திற்கு அப்பா தலைவராக வரவும், தலைமை செயலகத்திற்கு தகப்பனே முதல்வராக வரவும் நீர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பேசுறேன் இருப்பா கொஞ்சம் இருப்பா. ரொம்ப பண்ண போட்டோ எடுக்கணும். மிகுந்த சந்தோஷத்தை
சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலையில் இருக்கக்கூடிய நேற்றை திருத்தல மாதா ஆலய வளாகத்தில் அமைந்திருக்கும் கருணை இல்லத்தில் தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடி வருகிறார்கள். முன்னதாக பகுதிக்கு வருகை புரிந்த புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கருணை இல்லத்தின் மூத்த அருட்சகோதரி வரவேற்பு கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து அருட்சகோதர சகோதரிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்காக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். 2026 புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் கழக ஆட்சி அமைய வேண்டும் என பிரார்த்தனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸை வரவேற்கும் விதமாக பாடல்கள் பாடி கேக் வெட்டினார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஆதரவற்ற முதியோர்களுக்கு கேக் மற்றும் நலத்திட்ட உதவிகளை தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நேரலையாக பார்த்து வருகிறோம்.